ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான இன்ஸ்டன்ட் ஓலை பக்கோடா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வீட்ல ஸ்நாக்ஸ் காலியானப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு 1 வீக் ஆனாலும் சூப்பரா நல்ல டேஸ்டா மொறு மொறுன்னு இருக்குங்க. பூண்டு ஓலை பக்கோடா தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணிருக்கோங்க. ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. டேஸ்ட், ஃபிளேவர் எல்லாமே. இதை சீவல்னு சொல்லுவாங்க, ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவாங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த ரிப்பன் பக்கோடாவை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பாத்திரத்துல ஜல்லடை சேர்த்துட்டு 4 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. நான் கடையில வாங்கின நார்மலான அரிசி மாவு தான் ஆட் பண்ணிருக்கேன். இப்ப ஸ்ட்ரெயினர்ல 4 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டேன். எந்த டம்ளர்ல அரிசி மாவு அளந்தீங்களோ அதே டம்ளர்ல 2 டம்ளர் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. இப்ப இதோடவே 1 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலையை எடுத்துக்கலாம். மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம். இப்ப நம்ம பொட்டுக்கடலை மாவையும் நம்ம அரிசி மாவு கடலை மாவோடையே சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யறனால சாப்பிட ரொம்பவே டேஸ்டாவும் நல்ல கிறிஸ்பியாவும் நம்ம ரிப்பன் பக்கோடா கிடைக்கும். இப்ப நல்லா சலிச்சு எடுத்துட்ட மாவை. இப்ப சலிச்ச மாவை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருவோம். கை வச்சு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி 2.5 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். நான் பட்டர் சேர்த்துருக்கேன். நீங்க பட்டருக்கு பதிலாக நல்ல சூடா ஆயில காய்ச்சி ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்ல கிறிஸ்பியா வரக்காக தான் இந்த மாதிரி பண்றது. இப்ப பட்டரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப இதோடவே இன்னைக்கு நம்ம ஃபிளேவருக்காக பூண்டு சேர்க்க போறோம். அதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு உரிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரு 20 இருந்து 25 பல்லு பூண்டு சின்ன சின்னதா இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். பூண்டு நல்லா நைஸா அரைபட்டுறணும். இல்லைன்னா நம்ம பிழியும் போது பூண்டு இருந்துச்சுன்னா நமக்கு சரியா புளிய வராது. பாருங்க, பூண்டை இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு நம்ம அரைச்ச பூண்டையும் நம்ம இதோடவே சேர்த்துக்கலாம். இதோடவே நம்ம எந்த டம்ளர்ல தண்ணி அளந்தோமோ அதே டம்ளர்ல 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மாவுக்கு ஒவ்வொரு மாதிரி தண்ணி தேவைப்படும். நம்ம மாவு பாத்தீங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டா இருக்கணும். அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சுக்கிறேன். மாவு பாருங்க, நல்லா பிசைஞ்சிட்டேன். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கு. இந்த மாதிரி சாஃப்டா இருந்தாதான் நமக்கு புளியருக்கு ரொம்பவே ஈஸியாவும் இருக்கும். ரிப்பன் பக்கோடாவும் நல்லா மொறு மொறுன்னு கிடைக்குங்க. இப்ப நம்ம பிசைஞ்ச மாவை ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருவோம். மூடி வச்சிடலாம். இப்ப 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. இப்படி விரல் வச்சு பார்க்கும் போதே நம்மளுக்கு நல்லா ஈஸியா அமுந்தணும். இப்ப நமக்கு மாவு தயாரா இருக்கு. நான் இன்னைக்கு ரிப்பன் பக்கோடா பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற தட்டு எடுத்திருக்கேங்க. இது அப்படியே முறுக்கு மிஷின்ல போட்டுக்கலாம். முறுக்கு மிஷின் கொள்ற அளவுக்கு மாவை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அழகா நீங்க அழுத்தி அழகா பிழிஞ்சாலே அழகா திருப்பி விட்டீங்கன்னா ஈஸியா இந்த மாதிரி மாவு வெளியே வரும். நம்ம அப்படியே எண்ணெயிலேயே போட்டு பக்கோடாவை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியா தான் இருக்குங்க. இப்ப நம்ம ரிப்பன் பக்கோடாவை எண்ணெயில போட்டு பொரிச்சுக்கலாம். பக்கோடா பொரிக்கிறதுக்கு ஆயில் நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு சூடுபடுத்தி இருக்கேன். நமக்கு போட்டோன்னு பொரியணும், அந்த அளவுக்கு ஆயில் நல்லா சூடா இருக்கணும். இப்ப கொஞ்சமா மாவு சேர்த்து பார்க்கலாம். பாருங்க, டக்குன்னு பொரிஞ்சு வருது. இப்ப நம்ம பக்கோடாவை புழிஞ்சுக்கலாங்க. அப்படியே எண்ணெயை சுத்தியும் நீங்க பிழிஞ்சு விடுங்க. புளிஞ்சு விட்டுட்டு உடனே டச் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. அந்த ஆயிலோட சலசலப்பெல்லாம் லைட்டா அடங்கி வரும்போது மெதுவா அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, மெதுவா திருப்பி விட்டு நல்லா ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான ரிப்பன் பக்கோடா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மொறு மொறுன்னு செம்ம டேஸ்டா கிறிஸ்பியா இருக்குங்க. இப்ப மீதி இருக்கிற மாவுலையும் இதே போலவே நான் ரிப்பன் பக்கோடா போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். நம்ம எடுத்திருந்த அளவுகளுக்கு கிட்டத்தட்ட 3/4 கிலோல இருந்து 1 கிலோ அளவுக்கு ரிப்பன் பக்கோடா கிடைக்கும். அவ்வளவுதான், நான் பொரிச்சு எடுத்துட்டேன். மீதி இருந்த மாவையும் நான் ஃபுல்லா போட்டு பொரிச்சு எடுத்துட்டேங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா சூப்பரா தயாராயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு. டேஸ்டும் ஃபிளேவரும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. நம்ம இதுல பூண்டு சேர்த்திருக்கிறனால அந்த ஃபிளேவரோட சேர்த்து நம்ம சாப்பிடும் போது செம்ம டேஸ்டா இருக்குங்க. நீங்களும் இதே போல இந்த டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடாவை ட்ரை பண்ணி பாருங்க. அல்டிமேட்டா வரும். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.